இப்போ வாயில் தான் வர சுட்டுனுக்கிறாரு. எதுவுமே நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியல. 15 லட்சம் பேர் ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் போடுறேன்னு சொன்னார். ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் 15 ரூபா இருந்தால் கூட அது எடுக்கிற வேலையை தான் பார்த்துருக்காரு. திராவிட கட்சிகள் கூட்டணி இல்லாதனால இப்போ இறந்த தலைவர்களை தேடுறாங்க. அவங்க கட்சி வளர்த்தது ஏடிஎம்கே, அது இவங்க கூட்டணியும் கிடையாது. இப்போ அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு தான். நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். இவ்வளவு நல்ல திட்டங்கள் வெளியிட்டா நிச்சயமா அதெல்லாம் நிறைவேற்றப்படும். மோடி சொன்ன பொய் மாதிரி, பாஜக சுட்ட வட மாதிரி இதெல்லாம் ஒன்றும் ஊசி போகாது. இந்த வேலை இல்லாமை போக்குவதற்கு மத்திய அரசிலே இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்புவது, குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் கிரகலட்சுமி திட்டம்னு பல வாக்குறுதிகளை காங்கிரஸ் அளிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. அதாகப்பட்டது மகாஜனங்களே. ஏங்க, இந்த வயசுல இது தேவையா? இதுக்கு மேல ஜிம் சேர்ந்து என்ன ஆக போகுது? செல்லக்குட்டி, வயசுக்கும் சாதிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஒரு மோட்டிவேஷன் வீடியோ காட்டினல்ல, அதுக்கு அப்புறமா நீ இப்படி பேசுற? கரெக்ட் சார். வயசுக்கும் சாதிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல, எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். கரெக்டா இடையில பூந்து பாயிண்ட் கொடுக்குறீங்க. நீ பாலிடிக்ஸ்ல சேர்ந்துட்டனா பாயிண்டா பேசி பெரிய ஆளாயிடலாம். பாலிடிக்ஸா? நம்ம அண்ணாமலை மாதிரி பாயிண்ட் பேசுறேன்னு சொல்லி வகையா மாட்ட சொல்றீங்களா? ஆனா ஆமாங்க, நம்ம அண்ணாமலை மேனேஜர் வேலை பார்க்கறது, சாரி தலைவரா இருக்கிறது மாநில கட்சிக்கா அப்படிங்கிற விவரமே தெரியாம வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிறாரு. யோ, என்னையா நீ? உங்களுக்கெல்லாம் உதாரணம் சொல்ல வேற ஆளே கிடைக்கலையா? பாத்தீங்களா, உங்களுக்கே காண்டாகுது. அவர் பண்ற வேலையால அந்த கட்சிக்கும் பிரச்சனை, மத்த கட்சிகளுக்கும் பிரச்சனை. கரெக்டா சொன்னீங்க. அண்ணாமலை தன்னோட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நான் ஒன்னும் தோசை சுட வரலன்னு ஒரு பாயிண்ட்டை எடுத்து விட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா நிஜமாவே தோசை சுட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு இணையதளத்துல அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டில் தோசை சுடுறக்கு இட்லி சுடுறக்கு வரல. இது வேற வாய் இல்ல, தோசை சுடுறக்கு இட்லி சுடுறக்கு வரல, இது நார வாய். அப்ப திடீர்னு நானும் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் தான் சொன்னாரு. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் டெல்லி தலைமையை தாங்க கேட்டு சொல்லணும்னு ஜகா வாங்கிடுறாரு. ஆஹா, பாயிண்டா பேசி என் டார்லிங் கூட சிங்க் ஆகுறானே. நாமும் கேப்ல கடா வெட்ட வேண்டியதுதான். கேப்ல கடா வெட்டிட்டாரு நம்ம அண்ணாமலை. யோ, மைண்ட் வாய்ஸ்ல கூட குறுக்க போருவியா? என்னையா கடா வெட்டினாரு? சார், பாத யாத்திரை போறேன்னு சொல்லி பாஜகவோட யாத்திரையே காலி பண்ணிட்டாரு. அதான் சார், அதிமுக மேல ஏறி தமிழ்நாட்டுல யாத்திரை பண்ணிட்டு இருந்துச்சே பாஜக. அதனாலதான் நோட்டாவுக்கு கீழே இருந்த பாஜக சட்டமன்றத்துல ஒரு சில சீட்டுகளை ஜெயிச்சுது. ஆனா அண்ணாமலை அதிமுக தலைவர்களை, குறிப்பா ஜெயலலிதாவை தப்பா பேசி புகைச்சல கிளப்பினாரு. அதுக்கப்புறமும் அண்ணாவை பேசுறது, இப்ப இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை பேசுறதுன்னு ஓவரா ஆடினாரு. அதுக்கப்புறம் தான் ஆப்பு தானா சொருகிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு உறுதியா சொல்லிடுச்சு அதிமுக. இதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அன்னைக்கு அதிமுக வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க பாஜக காரங்க. அட ஆமா தம்பி, பாஜகவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த தலைமை முகமும் தமிழ்நாட்டில் இல்ல. அதனால தானே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பிரதமர் மோடியை தமிழ்நாட்டில் புகழ்ந்து பேசிட்டு போறாரு. பாண்டிச்சேரியில் ஒரு படி மேலே போய் எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோவை போட்டு ஓட்டு கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அசிங்கம் எந்த கட்சியிலையாவது நடக்குமா? ஏயா, உங்களுக்கு தான் வாஜ்பாய் அத்வானி மாதிரி தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே அப்படின்னும், இதை பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேடைக்கு மேடை, பிரஸ் மீட்டுக்கு பிரஸ் மீட்டு எகிரிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்தும் அதிமுகவுக்காக கதவு திறந்தே இருக்குன்னு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி கொடுக்குறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. மக்களுக்கு இவங்க பேசுறதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்டர்டெயின்மெண்டா மேடம்? பாஜகவோட நடவடிக்கை மக்களை பயங்கரமா கடுப்பேத்திருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க நீங்களே பாருங்க. அவங்க அத்வானி வாஜ்பாய் எல்லாம் தமிழ்நாட்டில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுல்ல. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சாதான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இதுவாக இருக்கும். அதுக்காக அவங்க ஃபோட்டோவை போட்டிருப்பாங்க. இது பண்ணுறது தப்பு தான். ஏன்னா இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருக்கிறது அவங்க கட்சி வளர்த்தது ஏடிஎம்கே, அது இவங்க கூட்டணியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு தான். திராவிட கட்சிகள் கூட்டணி இல்லாதனால இப்போ இறந்த தலைவர்களை தேடுறாங்க. அவங்க கட்சிக்கு தலைவர்கள் இருக்கும்போது ஏன் இதை அடிக்கிறாங்க? பாஜக அரசுடைய பண்பே பிற சித்தாந்தங்களை திருடுவது, பிற அடையாளங்களை திருடுவது தான். அவர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் மட்டுமல்ல, அண்ணல் அம்பேத்கரை கூட அவர்கள் அப்படி தான் உள்வாங்கியிருக்காங்க. ஆனால் இவைகளெல்லாம் அவங்க மனப்பூர்வமாக செய்வது கிடையாது. அம்பேத்கரின் மக்களை கருவதற்கு அம்பேத்கரை உள்வாங்குவது, ஜெயலலிதாவின் மீது அவர் மீதான ஆதரவாளர்களை உள்வாங்குவதற்கு ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை போடுவது, எம்ஜிஆருடைய ஆதரவாளர்களை உள்வாங்குவது, எம்ஜிஆரை திருடுவது.
இது மட்டும் இல்லை, எளிய மக்களுடைய கடவுள்களை கூட அப்படி தான் உள்வாங்குவாங்க. அவர்களுக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்குது. அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து மக்களுடைய அடையாளங்களையும் உள்வாங்கி கொண்டு அனைத்து மக்களையும் இவர்கள் அடிமைகளாக, அரசியல் அடிமைகளாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம் இது. மக்கள் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. மக்கள் மேல உண்மையிலேயே அவங்களுக்கு அக்கறை இருந்தா பிரச்சனை எங்க நடந்தாலும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்துப்பாங்க. ஆனா ஆட்சி பண்ற மாநிலத்துல ஒரு முகம், ஆட்சி பண்ணாத மாநிலத்துல ஒரு முகம்னு மொத்தம் 2 முகம் இருக்கு பாஜகவுக்கு. ஓ, டபுள் என்ஜின் மாதிரி டபுள் ஃபேஸ். ஆமாண்டி செல்லக்குட்டி, டபுள் என்ஜின் அரசாங்கம் அமைஞ்சிருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது தற்கொலையா இல்லை கொலையா அப்படின்னு இன்னும் உறுதியாக தெரியல. அதே மாதிரி டபுள் என்ஜின் மணிப்பூர் பற்றி தான் உலகத்துக்கே தெரியுமே. டபுள் என்ஜின் ஓடுற மணிப்பூரை எட்டி கூட பார்க்க மாட்டுறாரு பிரதமர். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அடிக்கடி வந்து ஊன்னு வித்த காட்டுறாரு. வர 22ஆம் தேதி கூட திரும்பவும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராராமே. மறுபடியும் வராரா? இந்த 3 மாசத்துல இதோட சேர்த்தா இது 5வது முறை. தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான புயல் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கணும்னு சொன்னா வாயே திறக்க மாட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் நீட் விளக்கு கேட்டா அதை நடக்க விட மாட்டாரு. தமிழ்நாட்டுடைய வரலாறு, கலாச்சாரம் இது எதுவுமே தெரியாம இங்க ஒருத்தர் கூவிட்டு இருக்காரு, அவரை கண்டுக்க கூட மாட்டாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டு மட்டும் இவருக்கு வேணும். அதுக்காக இவர் எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போவாரு. வரலாறு கலாச்சாரம் தெரியாம கூவிக்கிட்டு இருக்காரா? யாருங்க சொல்றீங்க? செல்லக்குட்டி, வாங்கின காசுக்கு அதிகமாக கூவுறியடா கொய்யால அப்படின்னு நம்ம வடிவேலும் லிவிங்ஸ்டனும் நடித்த படத்தில் ஒரு டயலாக் வரும்ல, அந்த ரேஞ்சுக்கு தான் மக்கள் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆளுநர் ரவி தான். வள்ளலாரை பற்றி பேசினாரு, கால்டுவெல்லை பற்றி பேசினாரு, இப்போ ஐயா வைகுண்டரை பற்றி கூட பேசுகிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமித்தோப்பு பகுதியில் பிறந்து சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றிய ஒரு புரட்சி அவதாரமான ஐயா வைகுண்டரை சனாதன தர்மத்தை காப்பதற்காக தோன்றிய அவதாரம்னு அவர் சொன்னது எதிர்ப்பை மட்டுமல்ல, கேலியையும் ஏற்படுத்தியிருக்கு. வரலாறையும் நிகழ்வுகளையும் ஒழுங்கா படிக்காம அல்லது தெரிஞ்சுக்காம எதை வேணாலும் பேசிட்டு போறது உயர்ந்த பதவியில இருக்கிற ஒருத்தருக்கு அழகா என்ன? ஐயா வைகுண்டர் பத்தி கூட ஆளுநர் பேச ஆரம்பிச்சிட்டாரா? இது பயங்கர எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்குமே. சாமித்தோப்பு பகுதியின் பால பிரஜாபதி அடிகளார் இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஐயா வைகுண்டர் குறித்து புத்தகம் வெளியிடுவது போல், வரலாற்றை திரித்து ஆரிய கோட்பாட்டிற்கு அணி சேர்ப்பது போல் ஆளுநர் பேசியுள்ளது வருந்தத்தக்கது. ஐயா வைகுண்டர் குறித்து ஆளுநர் புரிந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உருவ வழிபாடு, மொழி பேதம், ஆண் பெண் பேதம், சாதிகள் இல்லை என பல கோட்பாடுகளை கூறியவர் ஐயா வைகுண்டர். அப்படி என்பதை குறிப்பிட்ட பால பிரஜாபதி அடிகளார் செமையா பேசியிருக்காரு. அவர் ஜனார்தனத்தை காக்க வரவில்லை, அவர் மக்களை காக்க வந்தார். மக்களுக்குள்ள இருந்த மடமையை போக்க வந்தார். நாராயணனுடைய அவதாரம் என்பதற்காக என்ன சொல்லுவார்? எந்த நாராயணர்? சிவன். அவர் சொல்லுகிறார், நாரணம் வைகுண்டமாகி நாட்டின் வந்தே காரணம் எல்லாமாச்சு, கலியுகம் அழிந்து போச்சு, புராண வேத நூல் ஆகமங்கள் சாரமும் கெட்டு போச்சு, புராணங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறதுன்னு வைகுண்டசாமி சொல்லுகிறார். சும்மா தனதாக்கி கொள்வதற்காக, பட்டா போடுவதற்காக இந்த வேலை யார் செய்யக்கூடாது? யார் செய்தால்? கவர்னர் அல்ல, யார் செய்தாலும் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வரலாறு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆமா சார், நான் கூட பார்த்தேன். ஆளுநர் வரலாறு தெரியாம பேசல, யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக வரலாறை திருச்சி பேசியிருக்காங்க. ஆளுநர் அவர் வேலையை மட்டும் பார்த்தா போதும், ஆன்மீக வேலைகள்லாம் பார்க்க வேண்டான்னு பால பிரஜாபதி அடிகளார் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. வந்த வேலையை விட்டுட்டு எந்தெந்த வேலையோ செஞ்சிட்டு இருக்காரு ஆளுநர் RN ரவி. இப்படி கோவி கோவி லேகியம் வைக்காம உருப்படியா சொன்ன வாக்குறுதிகளை செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே நல்ல பேர் வாங்கலாம். ஆனா வாயில வடை சுட்டு அதை வியாபாரம் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வடையத்தான் தமிழ்நாடு முழுக்க திமுக காரங்க விநியோகம் பண்ணி மோடியோட வாய்ஜால வெத்திய கிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஆமா சார், இது மக்கள் மத்தியிலையும் பயங்கர பேச்சு பொருளா மாறி இருக்கு. அதுலயும் இந்த 15 லட்சம் ரூபாய் மேட்ரு இன்னும் 10 கிட்ட எரியுது. மக்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்போ வாயில தான் வடை சுட்டுனுக்கிறாரு, எதுவுமே நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியல. சொன்னது ஒன்று, செய்யுது ஒன்று. ஆமாம், அதெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் எதுவுமே நடைமுறைப்படுத்தலை. அவங்க வாக்குறுதி கொடுக்குறாரு, அது மக்கள் வந்து ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. வடநாடு பக்கம் போட்டுடுறாங்க, இங்கே தமிழ்நாடு பக்கம் போட மாட்டாங்க. இப்போது வடநாட்டு மக்களும் இப்போ வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அவர் மோடி அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போடுறாரு, போடலை, எதுவுமே பண்ணலே. அவர் எங்கே போனாலும் போய் தான், வேறு என்ன இருக்குது? வடை சுடுற வேலை தான் சொல்லிட்டு தான் இருக்கார், ஒழிஞ்சுன்னு செயலில் நடக்கலை. சான்ஸ் கிடையாது. பிஜேபி பொறுத்தளவுக்கு, இந்தியா பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பொறுத்தளவுக்கு வந்து அவங்க செய்கிறது வந்து அவங்களுக்கு நல்லதாக தெரியுது, ஆனால் மக்களுக்கு. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாளிகளும் கார்ப்பரேட்டுகளும் தான் வளர்ந்துருக்கிறாங்க, பாமர மக்கள் இல்லை. 10 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள், உரிய 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கல.
15 லட்சம் பேர் ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் போடுறேன்னு சொன்னார். ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் 15 ரூபா அந்த கூட எடுக்கிற வேலையை தான் பார்த்துருக்காரு. நிச்சயமாக மோடியால் ஒரு வளர்ச்சியை இந்தியாவிற்கு கொடுக்க முடியாது. ஏன்னா குறுகிய எண்ணம் கொண்டவர்களால் ஒரு பரந்துபட்ட மக்கள் வாழக்கூடிய பல்வேறு இனங்கள், மதங்கள், சாதிகள், மொழிகள் வசிக்கக்கூடிய ஒரு தேசத்தில் அனைவருக்குமான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டிராதவர்களால் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கவே முடியாது. இவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் கூட இந்தியாவில் எந்த வளர்ச்சியையும் இவர்களால் உருவாக்க முடியாது. அப்படி தோற்றத்தை வேண்டுமானால் உருவாக்கலாம். தேர்தல் வாக்குறுதினா எப்படி இருக்கணும்னு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட முதல் கட்ட வாக்குறுதிகளை பார்த்து பிரதமர் மோடி தெரிஞ்சுக்கணும். முதல் கட்ட வாக்குறுதிகளா? நான் கூட கேள்விப்பட்டேங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் மாதிரியான 5 திட்டங்களா சொல்லியிருக்காராமே. ஆமா தம்பி, அதை பத்தி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட விளக்கமா சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி தேர்தல் வாக்குறுதியா 5 உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. அதுல காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா மத்திய அரசு மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்களில் உள்ள 30 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். தனியார் நிறுவனங்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பயிற்சி பெறுவோரை நியமித்துக் கொள்ளலாம் என்று சட்டம் உள்ளது. படித்தவர்கள் தாங்கள் பயிற்சி பெறுவது எனது உரிமை என சட்டத்தை மாற்ற உள்ளோம். பயிற்சி பெறுவோருக்கு மாதம் 8000 கிடைக்கும் அப்படின்னும் திரு சிதம்பரம் அவர்கள் தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. தேர்வு வினாத்தாளை கசிய விடுவோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு விரைவு நீதிமன்றம் மூலமாக தண்டனை பெற்று தரப்படும். ஆன்லைனில் ஆர்டர் பெற்று பொருட்களை விநியோகிக்கும் பணிகளில் பல லட்சம் பேர் உள்ளனர். அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்க சட்டம் கொண்டு வரப்படும். புதிய தொழில் தொடங்குவோருக்கு 5000 கோடி ரூபாய் ஒதுக்க உள்ளோம். அதில் ஒரு தொகுதிக்கு ரூபாய் 10 கோடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வேலையில்லாமையை போக்குவதற்கு மத்திய அரசிலே இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்புவது, ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட், தனியார் நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் இரண்டுமே கட்டாயமாக பயிற்சியாளர்களை பணிக்கு வைக்கணும். இளைஞர்கள் தொழில் தொடங்க முன் வந்தால் அவர்களுக்கு இந்த 10 கோடியிலிருந்து முதலீடுக்காக உதவி செய்யப்படும். சூப்பருங்க. ரொம்ப தெளிவா தேவையான விஷயங்களை தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, தேர்தல் நேரத்துல ஒண்ணு பேசுறது, தேர்தல் வருதுங்கிறதுக்காக கேஸ் விலையை 100 ரூபாய் குறைச்சி வியாபாரம் பண்றது, இதையெல்லாம் விட்டுட்டு தொலைநோக்கு பார்வையில மக்களுக்கு எது தேவையோ தீவிரமா ஆய்வு பண்ணி பண்றதுதான் நல்ல தலைமைக்கு அழகு. என்னதான் இருந்தாலும் 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய மக்களுக்கான கட்சி காங்கிரஸ் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாங்க பாத்தீங்களா? ஆமாண்டி செல்லம், நேத்து வந்த பூச்சாண்டி பேசுற பேச்சுக்கு கூட ப. சிதம்பரம் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. காங்கிரசுக்கு இந்த தேர்தல் தான் கடைசின்னு சொல்லி அண்ணாமலை போல பல பேர் எங்க கட்சிக்கு கெடு விதிச்சிருக்காங்க. ஆனா 139 ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சி உயிரோட்டமா இருந்துகிட்டு இருக்குன்னு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. சார், இன்னும் ஏராளமான திட்டங்களை காங்கிரஸ் கட்சி அறிவிக்க போறதா கூட கேள்விப்பட்டேன். வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டம் கொண்டு வரதை பத்தியும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதை பத்தியும் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியா அளிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. ஆமாங்க, வேலையில்லாத இளைஞர்களுக்கு வங்கியில நேரடியா உதவித்தொகை, மானிய விலையில சமையல் கேஸ் சிலிண்டர், குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் கிரகலட்சுமி திட்டம்னு பல வாக்குறுதிகளை காங்கிரஸ் அளிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. ஆமாண்டி செல்லம், நான் கூட நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டேன். குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2000 வழங்கும் கிரகலட்சுமி திட்டம் கர்நாடகாவில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தை பத்தி கூட தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் வெளியிடுன்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பாஜக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அக்னிபாத் திட்டத்தை கைவிடுவது தொடர்பான அறிவிப்பும் தேர்தல் அறிக்கையில இடம்பெற உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. இவ்வளவு நல்ல திட்டங்கள் வெளியிட்டா நிச்சயமா அதெல்லாம் நிறைவேற்றப்படும். மோடி சொன்ன பொய் மாதிரி, பாஜக சுட்ட வட மாதிரி இதெல்லாம் ஒன்றும் ஊசி போகாது. கரெக்டா சொன்னீங்க. இந்திய மக்களோட உண்மையான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத ஆழமா ஆய்வு செஞ்சு இதையெல்லாம் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கான்னு சரி பார்த்து அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கையை வெளியிடணும். இதுக்கு நம்ம ராகுல் அவர்களோட எக்ஸ் பதிவு உனக்கு பதில் சொல்லும். ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்துல அனைவரிடமிருந்தும் பெறப்பட்ட ஆலோசனைகளை ஒருங்கிணைத்து இளைஞர்களின் ஆட்சேர்ப்பு செயல்முறையை வெளிப்படையானதாக மாற்றுவதற்கான உறுதியான திட்டத்தை காங்கிரஸ் தயாரித்து வருகிறது. விரைவில் நாங்கள் எங்கள் தேர்தல் வாக்குறுதியை உங்கள் முன் வைப்போம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. சூப்பர் சார். காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல்ல வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட போறது உறுதியாயிருச்சு. போட்டியிடுறது மட்டும் இல்ல, வெற்றி பெறுறதும் உறுதியாயிருச்சு. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பு நடத்தியிருக்காரு.
அதுக்கப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ இருதரப்புக்கும் நடந்த ஒப்பந்த அறிக்கையை படிச்சு காட்டியிருக்காங்க. சூப்பர் சார். என்ன உடன்பாடு ஏற்பட்டிருக்கு? தமிழ்நாடு புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கு திமுக கூட்டணியை ஆதரித்து மக்கள் நீதி மையம் பிரச்சாரம் செய்யும்னு 2025ஆம் ஆண்டு மாநிலங்களவை தேர்தல் நடக்கும்போது ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்க திமுக தங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். அருமை அருமை, எல்லாம் அருமையா முடிஞ்சிருக்கு. அப்ப நம்ம ஆரம்பிக்கலாங்களா? ஓ, ஆரம்பிக்கலாமே. அந்த வீடியோவை ஒரு வாட்டி போட்டு காட்டுங்க, அப்பதான் எனக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஓ சூப்பர். நீங்க தான் ஜிம்ல சேர போறீங்களா? ஆமா, இடையில ஏதோ வீடியோ அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்னது அது? அது ஒண்ணும் இல்ல சார். ஜிம்முக்கு போயிட்டு வந்த பொண்ணு புருஷனை குத்துன்னு குத்தி மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருக்கா. அதை பார்த்து தான் இவ என்ன காண்டி ஏத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ, அந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கா? ஆமா சார். நீங்க எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்க? யோ, ஏன் பொண்டாட்டி என்ன ஜிம்ல சேர்த்துடுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளை இன்னைக்கு தான் நான் சேர்த்து விட்டுருக்கேன். சூப்பர் சார். எனக்கும் ஒரு கம்பெனி கிடைச்சிருக்கு. எந்தெந்த காயத்துக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு உங்களுக்கு நான் அப்புறமா சொல்லித்தரேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? அதாகப்பட்டது மகாஜனங்களே.